நான் மியூச்சுவல் ஃபண்டில் புதிதாக முதலீடு செய்ய உள்ளேன். முதலீடு செய்யும் போது முதலீட்டாளரின் பான் ஆதார் ஆதாரம் தேவைப்படுகிறது. கூடவே நாமினியாக நியமிக்கப்படுபவரின் இந்த ஆவணங்களும் தேவைப்படும் என என் நண்பன் சொல்கிறான். உண்மையா? ஆனந்த், சத்தியமங்கலத்திலிருந்து. சரி, முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து யார் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு பேன் ஆதார் செக் இதெல்லாம் இருக்கணும். அவர் சொல்லியிருந்த மாதிரி அதெல்லாம் இருந்தது. அப்ப நாமினியை பொறுத்தவரையும் பேர் மட்டும் போட்டா போறோம். என்னுடைய ஒய்ஃப் நேமு, என்ன ரிலேஷன், இது இருந்ததுன்னா போறோம். இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, யார் நாமினி பேர் போடுறீங்களோ அவங்களுடைய பேன் நம்பரும் சொல்லணும். பேன் கார்டுடைய காப்பிலாம் தேவையில்லை, ஜஸ்ட் பேன் நம்பர் மட்டும் கொடுக்கணும். ஸோ என்ன காரணம் சார் அதுக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு நேம் கூட வந்து ஒரு நேம்ங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும், கரெக்டா? ஆனா ஒரு பேன் அப்படிங்கிறது யூனிக் நம்பர். இப்ப கார்த்திகேயன் போட்டு ஒரு பேன் நம்பர் போட்டோம் அப்படின்னா, இந்த பேன் நம்பர் போட்டோம்னா இது வந்து கார்த்திகேயனுக்கு மட்டும்தான், எஸ் கார்த்திகேயனுக்கு மட்டும்தான் இந்த இது, வேற யாருக்கும் இதே இது இருக்காது. இன்னொரு எஸ் கார்த்திகேயன் இருப்பாங்க, ஆனா அவருடைய பேன் நம்பர் வேற இருக்கும். ஸோ கரெக்டான ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ப்ரூஃப் தேவையில்லை, ஜஸ்ட் பேன் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே சார்.